ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய். இது ஒரு புது சேனலுங்க. சேனலோட இன்ட்ரோவா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. விஜய் 360 ஒரு சேனல் இருக்கு. ரீசெண்டாக ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன் அந்த சேனலில். அதனால தான் ஒரு பேக்கப் சேனலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சேனல் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ டு இஜெட் ஒரு 360 டிகிரிக்கு எந்த விதமான கண்டென்ட் இருந்தாலும் இந்த சேனலில் பார்க்கலாம். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவே. வாங்க டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. நீங்கள் ரீசெண்டாக நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஆக்டருக்கும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸுக்கும் ஒரு 3 செகண்டுக்காகவே 10 கோடி வரைக்கும் நஷ்டஈடாக கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம கவர்மெண்ட் லாஸ்லையும் அந்த மாதிரி இருக்குது. காப்பிரைட்ஸ் பற்றி கிட்டத்தட்ட 6 மாதம்லேருந்து 3 வருஷம் ஜெயில் இருக்குது. மற்றவங்க கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஆல்மோஸ்ட் 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஃபைன் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. சரி, ஸோ ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்கிட்ட விஜய் 360 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் நடந்த பிரச்சனை என்னங்கிறது பார்ப்போம். எதனால காப்பிரைட்ஸ் வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு ரீசெண்டாக. அஜித் சாரோட விடாமுயற்சி பற்றி போடும்போது வந்து பாசிட்டிவாகவே போடும்போது ஸ்ட்ரைக் வந்துச்சு. எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு தான் அந்த டீஷர்ட் நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் ஃபேர் பாலிசியில் வராது, அது வந்து காப்பிரைட்ஸில் வரும்னு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் எடுத்து பார்த்து சரி பண்ணுறதுக்குள்ளாரையே நிறைய விஷயங்கள் மாற்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த சேனலில். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80லேருந்து 100 வீடியோ நான் இன்டென்ஷனலாகவே டெலிட் பண்ணேன். நீங்கள் வேணால் யூடியூப்பில் பாருங்களேன், எத்தனையோ வீடியோஸ் இருக்குது. அந்த டீசரோ ட்ரைலரோ அந்த படத்தை கட் பண்ணி சீனோ எடுத்து எல்லாருமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட மொத்த டீசர் மொத்த ட்ரைலரையுமே அப்படியே அவங்க சேனலில் பார்க்குற மாதிரி போட்டு மூவி ரியாக்ஷன், டீசர் ரியாக்ஷன், ட்ரைலர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரமாட்டேங்குது. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு சேஃபர் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்டென்ஷனலாக க்ரியேட் பண்ண சேனல் தான் இது. வேறு எந்த ரீசனுமே கிடையாது. அந்த சேனல்லையே வீடியோ போடலாமே அப்படின்னா எஸ் போடலாம், ஆக்டிவாக வச்சுக்கலாம். பட் இப்போது 90 டேஸ் ஸ்ட்ரைக்கில் வந்து திரும்ப ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. 90 நாள் வீடியோ போடலைன்னா என்ன ஆகும்னு தெரியல அந்த சேனல். ஸோ எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு தான் பிளான் பண்ணி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் விஜய் 360. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் விஜய். இந்த சேனலை நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.